இப்போ வந்து ஜாக்கெட் வந்து பின்னாடி பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப அந்த கழுத்து வந்து இப்படி இழுத்துடக்கூடாது. கரெக்டாக வைக்கணும். இப்படி பின்னாடி பக்கம் இப்படி ரெண்டு வைக்கணும். கரெக்டாக வச்சுச்சா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து இந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து அளவு எடுக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா 19 வருது நம்மளுக்கு. 19ஆ அது மீட்டருக்கு எடுத்துக்கிட்டோம். 19 வந்துச்சா சரி. அந்த 19 தான் நம்ம இங்கே குறிச்சிருக்கோம். ஓகேவா? மார்பு சுற்றளவு 19. அதை வந்து நம்ம வந்து 2ஆக பிரித்தா 9 வருது. 9 + 1 = 11. அப்போ நம்ம வந்து இந்த 11 இது அளவு குறுக்க எடுத்துக்கணும் நம்ம கட் பண்ணும்போது. அதுதான் அது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து பின் உயரம் பார்க்கலாம். பின் உயரம் எவ்வளோன்னா 14.2 + 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 16.7 வரணும். பார்க்கலாம். இப்போ பேக் வந்து பின்பக்கம் அளவு எடுக்கும்போது நமக்கு முன்னாடி இங்கே 6 இதை விட்டுறோம். இங்கே 6 வயசு விட்டுட்டு அங்கேருந்து அளவு எடுத்தால் இங்கே நம்மளுக்கு 14 வருது. 14.2 இழுத்து பார்த்தா 14.2 வருதுன்னு வச்சுக்க. 14.1 2 வருது பாருங்க. தான் 14.2 வருது. இங்கே இப்போ 6 இது 5 இன்ச்சு விட்டுறணும். ஓகேவா? இப்போ முன்பக்கம் அளவு எடுக்கணும். முன்பக்கம் அளவு எடுக்கும்போது நம்ம வந்து இந்த தையலோடு தான் வைக்கணும். நம்ம தையல் இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே அந்த தையலோடு தான் மேலே வைக்கணும். வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து இதோட 12 வருது. பின்னாடி பக்கம் தட்டி பார்த்தா 12 இதோட வருது. உள்ளே இருக்கிற துணி இதனால் விரித்து பண்ணணும். ஓகேவா? முன்பக்கம் கப் சைஸ் இருக்கு இல்லையா? அந்த லாஸ்ட் இதோட 12 வருது முன்பக்கம். அதுதான் நம்ம வந்து முன் உயரம் வந்து 12 குறிச்சிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஆம்ஹோல் பார்த்தோன்னா இங்கே மேலே வந்து இந்த 6 இன்ச்சு விட்டுறாங்க. 6 இன்ச்சு விட்டு இங்கேருந்து இப்படி வச்சு இந்த அக்கிள் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து இப்படி வைக்கிறாங்க. வச்சு இங்கே 5.5 குறிக்கிறாங்க. இந்த 5.5 வருது அப்படி. ஆனால் ஸ்கேல் ஆனால் கோனில் தான் இருக்குது. ஆனால் 5.5ன்றாங்க. இங்கே இந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து இப்படி கோனில் வருது. அங்கே 6 இன்ச்சு இங்கே விட்டுறாங்க மேலே. இப்போ 5.5 அளவு எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ நேராக பார்த்தோன்னா அந்த அக்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6க்கு நேராக தான் வருது ஆக்சுவலாக. இப்படி வச்சா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அக்கிள் இருக்குல்ல, அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தா 6 தான் கரெக்டாக வருது. ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தா இதான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது 6. ஆனால் அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னா இந்த அக்கிள் பாயிண்ட்லேருந்து இப்படி அது 5.5 எங்கே இருக்குது இதை இப்படி வைக்கிறாங்க. இது 5.5 இப்போ கணக்கு காட்டுறாங்க. இப்படி வச்சுக்கிறாங்க. அது ஏன் தான் எனக்கு புரியல. 5.5 தான் குறிச்சிருக்கிறாங்க. இங்கே மேலே 6 இது விட்டுட்டாங்க. இது என்ன கணக்கு? மொத்தம் 6 வச்சு அதில் அந்த அறையை கழிச்சிக்கிறாங்களா இல்லை 5.5 போட்டு இப்படி பண்ணுறாங்களோ ஒன்றும் தெரியல. அதை இப்படி தான் ஆம்ஹோல் கொடுக்குறாங்க. இது டவுட்டாக இருக்குது. ஆனால் கோனலாக இருக்குது. இது இப்படி கிராஸாக மேலே புறமா இருக்குது 5.5. இது ஆம்ஹோலால் குறிச்சிக்கிறாங்க. இங்கேயும் அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இங்கே ஒரு 6 இந்த 4 இன்ச்சு விட்றாங்க. இந்த ஸ்டீலோட இந்த இதோட விட்டுறாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஆம்ஹோல் வைக்கிறாங்க. அது ஆம்ஹோல் அப்படியே வச்சுட்டே வந்தால் என்ன பண்ணி 8.2 வருது. அது கரெக்டாக அது 8.2 வருது பாருங்க. இதோட அது 8.2 வருது. ஆனால் அங்கே அந்த இந்த ஸ்டீல் விட்றாங்க 4 இன்ச்சு இங்கே விட்றாங்க. இப்படி விட்டுட்டு தான் அங்கே ஆம்ஹோல் அளக்குறாங்க. அப்போ 8.2 வருது. அப்போ நம்ம ஆம்ஹோல் வந்து அது மாதிரி ஒரு 4 விட்டுட்டு 8.2 குறிச்சிருக்கிறோம். ஓகே. அது மாதிரி ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 வருது. 2 வந்தால் இங்கே அரை இந்த பக்கம் அரை. மொத்தம் ஷோல்டருக்கு 3 விட்ருக்காங்க. மொத்தம் இது 2ஆ? இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, 3. ஓகேவா? அது மாதிரி பக்க கழுத்துக்கு இங்கே முன்னாடி அது மாதிரி 4 இன்ச்சு விட்றாங்க. அதோட இப்படி விட்றாங்க. இந்த ஸ்டீலோட விட்டுட்டு இங்கே 2 இருக்கா, அந்த 2 ஸ்கேல் வச்சு இது நேராக அங்கே 2 வருது பாருங்க. வர்றதால இது 2 இது விட்றாங்க. இங்கே ஆனால் முன்னாடி இந்த 6 இன்ச்சு இது ஸ்டீலுக்கு விட்றாங்க. விட்டுட்டு இதோட இந்த 2 கணக்கு பண்ணுறாங்க. ஸ்டீலுக்கு முன்னாடி இந்த 6 இது விட்றாங்க. இதை விட்டுட்டு இந்த 2ஓட 2 இதுதான் இப்படி வச்சு பண்ணால் பக்கம் கெடுத்துது. இப்போ முன்கழுத்து பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி இங்கே 6 விட்றாங்க. இது 6 இன்ச்சு காலைல எதோ விடுது. அங்கேருந்து விட்டுட்டு இப்படியே வந்தேன்னா இங்கே 6 இந்த 6க்கு நேராக இப்படி இருக்கிறதால 6. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா 5.5 அப்படின்னு குறிச்சிக்கிறாங்க. முன்கழுத்து இப்போ 5.5 பாயிண்ட்டுன்னு குறிக்கிறாங்க. இங்கே 6 விட்டுறாங்க. இது இங்கே 6 விட்டுட்டு அப்படியே வந்து அளவு எடுத்தால் இங்கே 6 வருது. இது நேராக 6 வர்றதால அவங்க 5.5 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறாங்க. இது முன்கழுத்து 5.5. அதேமாதிரி பின்கழுத்துக்கு அதேமாதிரி பார்த்தாலும் என்ன பண்ணாங்கன்னா இப்போ 8 வருதா, அதான் பின்கழுத்து இதுக்கு நேராக அதேமாதிரி அங்கே 6 விட்டுறாங்க. முன்னாடி 6 விட்டு இந்த 8க்கு நேராக அங்கே வருதால 8 7.5 குறிச்சிக்கிறாங்க. இப்போ பின்கழுத்து அளவு 7.5 அப்படி குறிக்கிறாங்க.
அது அங்கே அரை விட்றது இந்த 7.5 என்ன குதிக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ முன்கழுத்துக்கு பின்கழுத்துக்கு இந்த மாடல் தான் பண்ணுறாங்க. அங்கே அரை விட்டுட்டு 6க்கு நேரம் வரும்போது 5.5 குறிச்சிக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி 8க்கு நேரம் இங்கே வருது, இதுக்கு நேரம் 8 வரதால் 7.5 குறிச்சிக்கிறாங்க. இதுதான் முன்கழுத்து பின்கழுத்து. அது மாதிரி கை உயரம் பார்த்தா இங்கேருந்து இது வரைக்கும் 7 வருது. 7 அப்போ இங்கே ஒரு அரை இது தையலுக்கும் இந்த பக்கம் 1.5 விட்றாங்க. அப்போ 7 + அரை இது ஒரு 1.5 8.5 வருது கைக்கு. அப்போ கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4.7 + 1.5 4.7 + 1.5 இது 4.7 அங்கே வச்சா 4.567 இதோடு வருது. 4.7 ப்ளஸ் இங்கே 1.5 இங்கே தையலுக்கு இங்கே விடும் அது 1.5 அவ்வளோதான். அது மாதிரி லாஸ்ட்டு இடுப்பு உயரம் இது பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா இங்கே நீட்டாக டேப் வச்சு பார்த்தா 32.5 வருது. இதோடு வருது நீட்டாக அந்த கடைசி இடுப்பில் அந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும் 32 வருது. அவ்வளோதான். ஃபுல் அளவு எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் கச்சாமிச்சான்.